Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கட் பண்ணி உங்களோட இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் பேக் சைடில் ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பீட் மார்க் வரைக்கும் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணால் போதும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு அகைன் செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ஃப்ரேமில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் 3 எஃபர்ட் கிட்ட கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எஃபர்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு அங்கே நீங்கள் காப்பி பண்ண எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை வந்துட்டு எப்படி காப்பி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இமேஜஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுக்கெலாம் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்க பிளேஸில் மட்டும் நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணாமல் பேலன்ஸ் இருக்க இமேஜஸில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு 3.25 செகண்ட்லேருந்து செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபோர்த் இமேஜ் வந்து நான் டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ 2 சைடும் வந்துட்டு டபுள் பீட் மார்க் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அகைன் வந்துட்டு எந்தெந்த பிளேஸ்லாம் வந்துட்டு நான் சிங்கிள் பீட் மார்க் கொடுத்துருக்கணும் அந்த பிளேஸில் மட்டும் நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்க பிளேஸில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே,
செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம 2 எஃபர்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த டபுள் பீட் மார்க் வந்துட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு நேராக நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு எந்தெந்த பிளேஸில் நான் டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கனோ அந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பீட் மார்க் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிப்பீங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பீட் மார்க் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 எஃபோர்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபோன் ஹேங் ஆகும். ஸோ எடிட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.